அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாராளுமன்றத்தில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார்னா, திமுக எம்பிக்களுக்கு நாகரிகம் என்றதே கிடையாது. திமுக எம்பிக்கள் தமிழக மக்கள் மாணவர்கள் மேலே எந்த ஒரு நலனும் அவங்களுக்கு நடந்துடக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் சொன்னார். அதை நம்ம செய்தி ஊடகங்கள் எல்லாமே இப்போ இது பண்ணிடுச்சு. இப்போ என்ன விஷயம்னா, ஒரு கட்சியோட தலைவரே பொய் பிரச்சாரம் பண்றாரு. என்னன்னு பிரச்சாரம் பண்றாரு? தமிழக மக்களை தான் அவர் நாகரிகமற்றவர்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம். இதை ஒரு கட்சியோட தலைவர் மட்டும் இல்ல, தமிழக முதலமைச்சரை சொல்றது எவ்வளவு அநாகரிகன்றது மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் என்ன பேசினாருன்றது மக்களுக்கு தெரியும். அது எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை சொல்லாததை சொன்னதா சொல்லி அவரோட உருவ பொம்மையை உடன்பரப்புகள்லாம் எரிக்கிறாங்க. நீங்க உடன்பரப்புகள்லாம் நீங்க எரிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை போறது கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவர் பேசுனது தமிழக மக்களுக்காகவும் தான். பிஎம்ஸ்ரீ திட்டத்தை தமிழக அரசை தவிர மற்ற எல்லா மாநில அரசும் ஏத்துக்கிச்சு. தமிழக அரசு மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கு விளக்கத்தையும் சொல்லிட்டார். சூப்பர் சிஎம் மார்ச் 15ஆம் தேதி இந்த பிஎம்சி திட்டத்தை பத்தி ஒரு டிராப்டை தமிழக எம்பி கிட்ட மத்திய அமைச்சர் கொடுக்குறாரு. அதை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சூப்பர் சிஎம் சொல்றாருல, அந்த சூப்பர் சிஎம் உடைய அறிவுறுத்தின் பேர்ல, ஏன்னா இங்க நிறைய கள்ளச்சாராய மரணங்கள், பாலியல் வன்கொடுமைகள், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குதுன்றதுனால இதை நம்ம எடுத்துப்போம் கையிலன்னு சொல்லி இதை நாங்க ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு உடனே ஒரு அந்தர் பெல்ட் அடிக்கிறாரு. அந்த சூப்பர் சிஎம் காரணத்தினால இந்த மத்திய அரசுடைய பிஎம்சி திட்டத்தை தமிழகம் ஏத்துக்காதுன்னு சொல்லி இப்போ எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்குறாங்க. அதை தான் அவர் சொல்றாரு. நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க, என்னால என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த ஆதாரம் எங்க கிட்ட இருக்குது, அதை என்னால் வெளியிட முடியும்னு சொல்லி சொல்றாரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம பேசி அந்த 1961 திமுக பேசுற பொய்கள் எல்லாம் நம்பி மக்கள் ஏமாந்த மாதிரி இப்ப தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் மூல நூல் இப்ப வந்துருச்சு. அப்ப இருந்த மாதிரி இல்லை, இப்ப எல்லாருக்கும் மூலம் வந்துச்சு, தெளிவா இருக்கிறாங்க. அதனால தமிழக மக்களே இந்த திமுக பொய் பிரச்சாரத்தை எக்காரணத்தை கொண்டு நம்பாது. வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம், வாழ்க தமிழ்.